வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். அசாம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் தமிழகத்தோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவிருக்கிறது. ஸோ அந்த மாநிலத்தில் சமீபத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அசாம் மாநிலத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அங்கே அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. ஹேமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதனுடைய முடிவுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 311 பஞ்சாயத்தில் பிஜேபி 259 இடங்கள்லையும், ஏஜிபி 29 இடங்கள்லையும், ஏஐயுடிஎஃப் ஒரு இடத்துலையும், காங்கிரஸ் 9 இடத்துலையும், மற்றவர்கள் 13 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பிஜேபி அண்ட் ஏஜிபி இவர்கள் 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத்தை பொறுத்த மட்டும் மொத்தமாக 37 இருக்குது. இதில் பிஜேபி 35 இடங்கள்லையும், ஏஜிபி 2 இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த மொத்தத்தையும் 37 இடங்களையும் என்டிஏ அலையன்ஸ் தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சு வெளியான அசாம் மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். ஸோ அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களினுடைய கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு அவர்களினுடைய வெற்றி அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.